பிரஷா நாவல்ஸ் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் பிரஷா அவர்களின் மெழுகு பொம்மைகள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மெழுகு பொம்மைகள். அந்தி சாயும் பொழுது அதிநவீன விளக்குகள் சூழ மலர் அலங்காரம் நாதஸ்வர வாத்தியம் என பார்ப்பவர் கண்ணை சிமிட்ட செய்ய வந்தோரை வரவேற்றிய திறமைக்கு மகுடம் சூட்டும் பொன்னான தருணம் அது. அது ஒரு கலைக்கூடம். இலங்கையில் வெள்ளவத்தை பிரதேசத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மணிமண்டபம் தமிழ் பண்டிதர்களின் பட்டிமன்றத்திலிருந்து விவாதங்கள் தொடக்கம் வெற்றி விழா வரை அனைத்தையும் தலைமையேற்று நடத்தும் முக்கிய இடம். இன்றைய நாள் ஒரு மங்கையின் வாழ்க்கையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சரித்திர நாள். ஆம், அங்கே ஒரு பெண் அரசியின் வாழ்க்கையில் முக்கியமான வெற்றியை இலங்கையின் தமிழ்ச்சங்கம் தலைமையேற்று வெகு விமரிசையாக அந்த மண்டபத்தில் நடத்தி வருகின்றது. அதில் விசேஷம் என்னவென்றால், இலங்கையின் முதல் தமிழ் இளம்பெண் நீதிபதியே அந்த வெற்றி விழாவின் முக்கிய அதிபதியாக பங்கேற்று விழா நாயகிக்கு வெற்றி சின்னத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க போகும் மதிப்பிற்குரிய நபராக அகில இலங்கை தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்கப்பட்டுள்ளார். தும்பை பூவில் பட்டுடுத்தி வகுடெடுத்து வாரி கொண்டையிட்டு வலக்கையில் ஒற்றை வளையலும் இடக்கையில் கருப்பு நிற லெதர் வாட்சும் இரு புருவங்களுக்கு மத்தியில் செந்நிற பொட்டும் ஆங்காங்கே நரைமுடி அவள் 40களில் பயணிக்கிறாள் என்பதற்கு சான்றாக சாந்தமும் அமைதியும் தவழும் முகமாய் வீற்றிருந்தாள் ஒரு சுந்தரி. அவளே அன்றைய தின வெற்றி நாயகி திருமதி நலாயினி நரேந்திரன். ஆனால் அவள் திருவாளன் வாழ்க்கையின் விழிப்புண்களை விருப்ப முறையேற்று சாதித்து காட்டிய அழகிய அகிம்சைவாதியவள், மென்மை பொருந்தியவள். அவள் கைவிரல்கள் வன்மையான எழுத்துக்களை வடிவங்களாய் மாற்றிய ஒளிகளாகும். மேடையில் அழகிய இசை நிகழ்ச்சிகள் அரங்கேற பெண்ணவள் கண்களோ அதில் லைத்திரைக்க, அவள் உள்ளமோ தான் கடந்து வந்த பாதையிலேயே பயணம் செய்தது. கொழும்பில் பரபரப்பாக இயங்கி வரும் ஒரு பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 5வது தளத்திலே அமைந்திருந்த வீட்டுக்குள் அதிகாலை வேளையின் குறையாத பரபரப்பு நிறைந்திருந்தது. அதிகாலை கலவரத்திற்கு இடையில் ஒரு இதமான குரல் வேலைகளுக்கு நடுவே இனிமையாய் கசிந்து கொண்டிருந்தது. அவள் ஒரு அழகி அமைதியான இல்லத்தரசி, 2 பிள்ளைகளின் தாய், 17 வருட இல்வாழ்வை பூர்த்தி செய்து கணவனுக்கு தாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மெழுகு பாவை. அம்மா, எங்களுடைய டிஃபன் பாக்ஸ் ரெடியா என்ற மகனின் குரல் அவள் மௌனத்தை கலைத்தது. சுஜித் 14 வயது நிரம்பிய அழகிய மகன். அவள் பிரிய மகனும் கூட. தாயை நன்கு உணர்ந்தவன், எந்த இடத்திலும் புண்படுத்த எண்ணாதவன். டேய், நான் என்ன சொன்னேன்டா? இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட நோட் புக்கை ஸ்டடி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரதானே சொன்னேன். அதை விட்டுட்டு இங்கே வந்து உன் அம்மாவோட கொஞ்சிட்டு இருக்கியா என்று சத்தமிட்டபடி வந்தாள் அருணா. 16 வயது நிரம்பிய பருவமங்கை, அறிவாளி, சுட்டி குழந்தை. அதே சமயம் வெளிநாட்டு நாகரிகத்துக்குள் சிறிது சிறிதாக அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கும் அழகு மங்கை. அருணாமா, இப்போ ஏன் தம்பியோடு கோபித்துக் கொள்கிறாய்? 2 பேரோட டிஃபன் பாக்ஸும் ரெடியான்னு பார்க்க தானே வந்தான். அதுதானே, உங்களுக்கு உங்கள் மகன் தானே பெரியுது. என்ன இருந்தாலும் என் அப்பாவை போல வருமா? அவர் ஸ்டைல் என்ன, அப்பா பேசும் ஆங்கில அழகு என்ன, மை பெஸ்ட் டாடி. சரிதான் போடி, என் அம்மாவும் வேர்ல்டு பெஸ்ட் அம்மா தான். கண்ணா, என்ன பழக்கம் இது? அக்காவை வாடி போடின்னா பேசுவது? நான் உனக்கு இதை தான் பழகி வளர்த்தேனா? தாயை கெஞ்சலாய் பார்த்த வண்ணம் 2 காதுகளிலும் விரலை வைத்து கொண்டு தோப்புக்கரணம் போடுவது போல், சாரிம்மா, இனி இப்படி பேச மாட்டேன், சாரிக்கா. ஹஹா, பாத்தியா, நம்ம அப்பா மாதிரி அம்மாவால் மாடர்னாக சிந்திக்க முடியாது. மம்மி, யூனோ, இப்போ வாடி போடின்னு அழைப்பது ஒரு ஃபேஷனோ என்னவோ கண்ணம்மா. என் பசங்க பேச்சிலும் சரி நடத்தையிலும் சரி ஒழுக்கமும் கண்ணியமும் நிறைந்திருக்கணும். இதற்கு மேலும் தாயிடம் வாதம் செய்ய விரும்பாதவள் 2 தோள்களையும் குலுக்கிய வண்ணம் தன் அறை நோக்கி சென்றாள். அந்த நேரம் நலாயினி என்ற குரல் கேட்டு தன் படுக்கை அறைக்குள் புகுந்தவளை கடும் முறைப்புடன் எதிர்கொண்டான் அவள் கணவன்.
மக்கு மக்கு, உனக்கு எத்தனை முறை சொல்வது? எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வெய்யென்று சுத்தம் செய்கிறேன் என்கின்ற பெயரில் அங்கொன்றும் இங்கொன்றும் எடுத்து வைத்தாள். நான் ஆஃபீஸுக்கு கிளம்புவதில்லையா? அதுதானே, ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தால்தானே எந்த ஃபைலை எங்கே எந்த ஆர்டரில் வைப்பது என்று உனக்கு தெரியும். எங்கடி என்னோட மஞ்சள் நிற ஃபைல் என்றவனை தனக்கு இந்த சுடு சொல் பழக்கம் என்ற தோரணையில் அமரத்தலாய் பார்த்தவள், என்னங்க ஏன் இப்படி கோபப்படுறீங்க? இதோ உங்கள் ஆஃபீஸ் மேஜையில் தானே இருக்கிறது என்றவள் சிறிது முகம் சொல்லிக்காமல் தன் கணவனிடம் எடுத்து கொடுத்தாள். அவன் நரேந்திரன் முத்துராமன், இலங்கையில் வளர்ந்து வரும் ஐடி துறையில் ஆழமாய் கால் பதித்திருப்பவன். ஒரு பெரிய கம்பெனி ஒன்றில் தலைமை பதவியை வகித்து கொண்டிருக்கிறான். 6 அடி உயரத்தில் பார்க்க அம்சமாய் அழகாக இருப்பான். 43 வயது என்று கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள். பார்ப்பதற்கு 30ஐ கடந்தவன் போல் தோற்றத்தில் இருப்பான். தன் கல்லூரி படிப்பை முடித்து வேலையில் சேர்ந்த புதிதில் தன் திறமையை மேலும் வளர்த்து கொள்ள மேலதிக கோர்ஸ் ஒன்றிற்காக ஒரு விசேட வகுப்பிற்கு சனி ஞாயிறுகளில் செல்லும் சமயத்திலேயே அவன் நலாயினியை முதலில் கண்டது. அவன் விசேட வகுப்பு நடைபெறும் அந்த அடுக்குமாடியின் கீழ்த்தளத்திலேயே நலாயினி கர்நாடக இசை பயில்வதற்காக வந்து செல்வாள். அது மட்டுமின்றி தாய்மொழியின் மீது கொண்ட நாட்டம் அவளை தமிழ் டைப்ரைட்டிங்கையும் திறம்பட கற்றுக்கொள்ள வைத்தது. ஆனால் என்னதான் பிரம்ம பிரயத்தனம் செய்தும் ஆங்கிலத்தை அவள் மூளைக்குள் நுழைக்க முடியவில்லை. அதுவே பிற்காலத்தில் அவள் வாழ்க்கையில் ஒரு சூனியத்தை அமைத்து தரப்போவது என்று கூறினாள். அவள் எப்பாடுபட்டாவது பயின்றிருப்பாளோ என்னவோ. நலாயினியின் அழகில் மயங்கிய அவள் நலனும் பார்த்த கணமே காதலில் விழுந்து அவளை கைப்பிடித்தான். தாய் தந்தையற்று அவளை தமையனும் அவன் தாரமும் தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து மனம் முடித்து வைத்தனர். ஒரு காலம் வரை இனிதாய் சென்ற அவர்கள் காதல் வாழ்க்கையில் முதல் பிள்ளைக்கு பிறகு புயல் வீச தொடங்கியது. காதலிக்கும் போது குறையாய் தெரியாத அவள் கல்வி அறிவும் ஆங்கில தகைமையும் திருமணத்திற்கு பின் அவனுக்கு பெரும் சங்கடமாய் மாறியது. அவன் வாழ்க்கை தரமும் தொழில் தரமும் உயர உயர சமுதாயத்துக்கு மத்தியில் தன் மனைவியால் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பேசவும் நாகரிகமாய் நடந்து கொள்ளவும் முடியாது என எண்ணம் கொண்டான். அஞ்சிலிருந்து தன்னவள் மீது கொண்ட காதலை எதிர்க்க அவன் கர்வம் விழித்து கொண்டது. அஞ்சிலிருந்து சிறுக சிறுக அவளை மட்டம் தட்ட தொடங்கினான். ஏனோ அந்த குணம் மகளுக்கும் வந்துவிட்டதே பெரும் கொடுமை. டி நலாயினி, என்னடி கனவில் மிதக்கிறியா? எங்கே எனக்கான சாப்பாடு ரெடியா? அத்தா, அது ரெடி பண்ணிட்டேன். ஹாய் டாடி, குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லம், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம்ப்பா, நீங்கள் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. ஆமாண்டா செல்லம், ஞாபகம் இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க தானே? இன்னைக்கு டேடிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா? உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போறியா? அச்சோ அம்மா வேணாம்ப்பா, அவங்களுக்கு சரியா 2 வார்த்தை இங்கிலீஷில் பேச வராது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் எனக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடும். உங்களை மாதிரி மம்மியால் கெத்தாக இருக்க முடியாது என்றால் மகள் தந்தையின் மீது இருக்கும் பெருமையில். ஆனால் சின்னவள் வார்த்தை பெண்ணவள் மனதை ஊசியால் தேய்த்தது போல் அந்த நொடி வதைத்தது என்னமோ உண்மைதான். ஆனால் மறுகணமே தன் பெண்ணின் புத்தி கூர்மையை எண்ணியதாய் என் மகள் படித்தவள், அதனால்தான் இப்படி நினைக்கிறாள் என்று வெகுளியாய் எண்ணியது அந்த தாய் மனம். ஆனால் அவள் மன்னவனோ தான் பெரிய ஹீரோ என மகள் கூறிய நொடி மனைவியை இலக்காரமாய் ஒரு பார்வையை பார்த்தான். அவன் அறியவில்லை அந்த பார்வை தன்னவளை காதலித்த காதலை கொச்சைப்படுத்தும் என. உண்மை காதல் உணர்வுக்கு உயிர் கொடுக்கும். மாறாக தன் இணையின் இயலாமையில் கர்வம் கொள்வது வெறும் காமமே. ஓகே டார்லிங், அப்பாவே வர. ஓகேப்பா என்ற கூவலோடு அந்த வளர்ந்த குழந்தை தன் தந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டது. பின் காலை உணவை முடித்து கொண்டவர்கள் தம் தம் பணியிடம் நோக்கி செல்ல ஆயத்தமான நொடி நரேந்திரன் மனைவியை நெருங்கி அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நாளைக்கு பின் 3 தினம் நான் கொழும்பில் இருக்க மாட்டேன். ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக கண்டி போகிறேன். எதுவும் தேவை என்றால் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் விட்டு வரும்போது வாங்கி வரேண்டி. அவசரம் என்றால் தொலைபேசியில் அழை. 3 நாளைக்கு நீதான் பசங்களை சமாளிக்கணும். அதிலும் பெரியவள் ஒரு நாள் டூர் வேற போகிறாள். அவள் கூட தர்க்கம் பண்ணாம கேட்பதை கொடுடி. அவன் மனைவியோ தன்னவன் அன்பை அந்த ஒற்றை முத்தத்தில் உணர்ந்த நொடி
எத்தனை காயத்தை நீ வார்த்தையாய் மாற்றி தந்தாலும் நான் தாங்குவேன் என எண்ணம் கொண்டவளாய். சரியத்தான், கண்டிப்பா சொல்றேன், இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வாங்க என்று அவனை வழி அனுப்பி வைத்தாள். கணவனின் கடமைகள், வீட்டு வேலைகள், பிள்ளைகளின் தேவைகள் என பொழுதை கழித்தவள் அந்தி சாயும் வேளையில் கணவனுக்காக காத்திருக்கலானால் அவள் அறிவாள். என்னதான் கணவன் தன்னை வார்த்தைகளால் இம்சை செய்தாலும் அவள் மீது அதிக காதல் கொண்டவன். அதே சமயம் மகள் எத்தனை எதிர்த்து பேசினாலும் தன் தாயை எவரிடத்திலும் விட்டு கொடுக்காதவள். ஆனால் இதை அவள் மன்னவன் அறியாது போனது விதியோ. அவள் சிந்தையை களைத்தது கணவனின் வருகை. புன்னகைத்த வண்ணம் வீட்டுக்குள் வந்தவன், ஆமா, என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, பசங்க 2 பேரும் எங்க? அவங்க 2 பேரும் அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்க தான். நாளைக்கு காலையில நீங்க கண்டிக்க போக முதல்ல வருவதாக சொல்லிட்டு போயிருக்காங்க என்றாள். அவனும், சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருகிறேன், டின்னர் ரெடி பண்ணு, இன்று நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் என்றான். அவளோ நீண்ட நாளுக்கு பின் கணவனின் ஆறுதல் வார்த்தையை கேட்ட மகிழ்வில் சரிங்க தான் என்றவள் துள்ளல் சிரிப்போடு சமையலறைக்குள் நுழைந்து அடுத்த 20 நிமிடங்களில் அவனுக்கு பிடித்த பதார்த்தங்களை பார்த்து பார்த்து செய்து முடித்தாள். அதான் சாப்பாடு ரெடி, வரீங்களா? சாப்பாடு சூடா இருக்கும் போதே சாப்பிடலாம். நரேந்திரனோ தன்னவளையும் அருகில் அமர வைத்து கொண்டு உணவை தானே பரிமாறி அவன் கையாலேயே அவளுக்கு ஊட்டிவிட்டான். ஆனால் அவன் அறிவானா தன் மனைவிக்கு தன் கையால் உணவு பரிமாறும் கடைசி நொடி இதுவென்று? வயிறார உண்டவர்கள் மனம் வெகு நாளைக்கு பின் நிறைந்திருந்தது. அன்றைய இரவில் தன் 17 வருட தாம்பத்தியத்தில் என்றுமில்லாமல் தன் மனைவியோடு மூழ்கி முத்து கொளித்தான். வாலிபங்களோடும் வயதாக கூடும் நரைமுடி தோன்றினாலும் காதல் காதல் தானே. அந்த காதலில் காமம் கலந்து ஆத்மார்த்தமாக அன்றைய இரவில் திளைத்தனர் அந்த முதிர்ந்த தம்பதிகள். அவனோ அவளை முத்தமிட்டான், தழுவினான், அவளுக்குள் மூழ்கி மூச்சையாகி போனான். என்றுமில்லா வண்ணம் தன்னவளின் மெய்மறந்து மூழ்கியதில் பெண்ணவள் மனமும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. காதலாய் காமமாய் அவனை இறுக்கி தன்னோடு அணைத்து கொண்டாள். தாம்பத்திய வேள்வியில் சுகித்திருந்த அந்த தம்பதிகள் அறிவார்களா தங்கள் தாம்பத்தியத்தின் இறுதி முற்றுப்புள்ளி அந்த இரவு என்று? அடுத்த நாள் புதிதாய் ஒரு விடியல். பூமிக்கு ஒளியோட்ட நலாயினியோ பூரிப்பும் வெக்கமாய் புது மணப்பெண் போல் வீட்டுக்குள் நடமாடினாள். அதன் பின் கடகடவென்று நேரமோட பிள்ளைகள் வருகைக்கு பின் நரேந்திரன் தன்னவளிடமும் தன் மக்களிடமும் விடைபெற்று சென்றான். இலங்கையின் கோட்டை புகையிராத நிலையம் சனநெருக்கடியில் நிரம்பி வழிய அந்த கூட்டத்திற்கு மத்தியில், ஹாய் டார்லிங், வந்து ரொம்ப நேரமாச்சா என்ற வண்ணம் ஒரு நவநாகரிக மங்கை நரேந்திரனை அந்த கூட்டத்தில் தோளோடு தழுவி மிக ஸ்டைலாய் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவனும் தான் பெண்டாளும் கொண்டாளிடம் கொண்ட உரிமையைப் போல அவளை இடையோடு தழுவி கொண்டான். ஏன் பேபி, அதெல்லாம் ஒன்றுமில்லை, உன் விருப்பத்துக்காக தான் இந்த ட்ரிப். நான் காரில் போகலாம்னு சொன்னேன், நீதானே ஒரு சேஞ்சுக்காக ட்ரெயினில் போகலாம்னு சொன்னேன். ஆமாம் டார்லிங், லைஃப்பில் எப்போவும் ஒரு எக்ஸைட்மெண்ட், அட்வென்ச்சர் வேண்டும். எப்போவுமே காரில் போகிறதுல என்ன த்ரில் இருக்குது, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அதோட நான் உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட இந்த 3 நாள் நமக்காக எந்த டென்ஷனும் இல்லாமல் அனுபவிக்கணும். அண்ட் டார்லிங், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயமும் நான் சொல்லணும். ஆனால் அவன் இங்கே அவள் சொல்வதை செவிமடுத்தான். அவன் உள்ளமோ மங்கையின் கொஞ்சல் மொழியிலும் அவள் உடை அலங்காரத்திலும் மெய்மறந்தது. விழிகளில் மோகம் கொஞ்சி கூத்தாட, ஓகே, நாம அப்புறமா பேசுவோம், இப்போ வந்த வேலையை பார்ப்போம் என்றவன் அவளை இடையோடு தழுவிய வண்ணம் அந்த விசேட புக்கிங் பகுதிக்குள் புகுந்து கொண்டான். விடிய தன்னவளோடு கொஞ்சி கூத்தாடியவன் விடியலில் இன்னொரு பெண்ணை தழுவி கொண்டான். அவன் பாவத்தின் கணக்கை அவனின் தலையெழுத்தாய் மாற்றப் போவது அவன் வீட்டு சீதை என அப்போது அவன் அறியவில்லை. அறிந்திருப்பேன். அம்மா, என்ன அருணாமா, நான் ஸ்கூல் ட்ரிப் போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு டேடியோட டிஜிட்டல் கேமராவை கொஞ்சம் தரீங்களாமா? தன் குறும்பு பெண்ணின் கன்னத்தை நிமிண்டிய வண்ணம், கண்ணம்மா, தருவதில் ஒன்றுமில்லடா, இது உங்கள் அப்பாவோடது, ஸோ ரொம்ப பத்திரம், எந்த சேதாரமும் இல்லாமல் திரும்பி வரணும். ஓகேம்மா என்றவள் என்றுமில்லாத வண்ணம் தாயை இறுக்கி தழுவி கன்னத்தில் முத்தமிட்டு விடை பெற்றாள்.
அங்கே கண்டியை அடைந்து அறைக்குள் புகுந்த நரேந்திரனும் தன்னோடு வந்த மங்கையோடு விடிய விடிய மஞ்சத்தில் மது உண்டான். அவள் சுஷ்மிதா, அவனோடு பணிபுரியும் நாகரிக மங்கை, விவாகரத்தான பெண்மணி, கனடாவில் வாழ்ந்து வந்தவள். தன் சுதந்திர வாழ்விற்கு கணவன் தடையாக உள்ளான் என்று கணவனையும் தன் 15 வயது ஆண்மகனையும் விட்டுவிட்டு இங்கே இலங்கையில் கொழும்பில் தலைச்சிறந்த ஒரு கம்பெனியில் பணிபுரிபவள். இவளுக்கு மேலதிகாரியாகவே நரேந்திரன் பணிபுரிகிறான். அவன் நாகரிக வனப்பில் நெருங்கி பழக அவன் அவளிடம் காணாத நாகரிகமும் கவர்ச்சி அழகும் நுனிநாக்கு ஆங்கிலமும். சுஷ்மிதாவை கண்டவன் சபலத்தில் விழுந்தான். அன்று தொடங்கிய உறவு இன்று இதுவரை நீண்டது. ஆனால் அவன் அறிவானா தகாத உறவின் விளைவு மரணத்தை விட கொடியது என. மஞ்சத்தில் இருந்தவன் நெஞ்சத்தில் சாய்ந்திருந்த பெண்மணியோ, டார்லிங், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது ஏன் டியர், என்னோட என்ன தயக்கம் உனக்கு? எதுனாலும் சொல்லு டார்லிங். நீங்க ஏன் என்னோட கனடா வரக்கூடாது? இரு விரலிடுக்கில் சிகரெட்டை பிடித்து உதட்டில் வைத்து புகைத்தவாறு. நானா? கனடாவா? ஏன்? என்ன நரேன் இப்படி கேட்குறீங்க? நான் கனடாவில் ஒர்க் பண்ண கம்பெனியிலிருந்து எனக்கு ஆஃபர் வந்திருக்கு. நீங்களும் உங்கள் பட்டிக்காடு ஒய்ஃபையும் பசங்களையும் விட்டுட்டு வாங்க. நாம் அங்கே போய் செட்டில் ஆகலாம். மாதம் மாதம் செலவுகளுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை அனுப்பலாம் என்றாள் அந்த ஒட்டுண்ணி. அந்த நொடி அவன் நெஞ்சுக்கள் சுருக்கென்று ஒரு முள் தைத்தது. மனைவிக்கு துரோகம் அளித்த நொடி, துடிக்காத இதயம். அவன் ஆசை நாகி தன் மகவுகளை வேண்டாத பொருளை பாவித்து இகழ்ந்த நொடி வலித்தது. ஆனால் அவனுக்கு யார் சொல்வது தனக்கு தாரம் இல்லையேல் வம்சம் இல்லையென? அந்த நிமிடம் புன்னகையும் அமைதியும் ததும்ப தன்னவள் மதிமுகமும் அப்பா அப்பா என்று தன்னை சுற்றி வரும் தன் பிள்ளைகளின் பிஞ்சு முகமும் அவன் குற்ற உணர்ச்சிக்கு தீ மூட்டியது. லிசன் சுஷ்மிதா, எனக்கு மேரேஜ் ஆனதோ, எனக்கு ஃபேமிலி இருக்கிறது, 2 பசங்க இருக்கிறது, எல்லாம் தெரிந்துதானே என்னோட பழகின. உனக்கு தெரியும் தானே எந்த சூழ்நிலையிலும் நான் என் குடும்பத்தை விட்டு வரமாட்டேன் என்று. நமக்குள் இருப்பது ஜஸ்ட் ஒரு கமிட்மெண்ட். உன் தனிமையை பகிர உனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. எனக்கு உன் மீது ஒரு மயக்கம். அந்த மயக்கத்திற்கு நீ தேவைப்பட்டாய். அவ்வளவே நம் உறவு. இதற்கு மேல் என்னிடம் அட்வான்டேஜ் எதிர்பார்க்காதே என்றவன் அவளை கட்டிலில் கிடத்திவிட்டு பால்கனியில் நின்று கொண்டான். அவளோ பெரும் எரிச்சலில் அமர்ந்திருந்தவள். பின் சிறிது நேரத்தில் எழுந்து சென்று அவனை சமாதானப்படுத்தினாள். அவனும் பெண் சுகத்தில் மற்றதை மறந்தான். அடுத்த நாள் இருவரும் கண்டியில் உள்ள ஒரு பூங்காவை சுற்றி வந்தனர். அதுவும் புதிதாய் மனம் புரிந்த இளம் தம்பதியரை போல் கைகோர்த்து உடலுரச ஒவ்வொரு இடமாய் சுற்றி வந்தனர். ஆனால் அவன் அறியவில்லை, அவன் உயிரை மாய்க்கப் போகும் ஒரு மரணம் அங்கே அவனுக்காக காத்து கொண்டிருப்பதே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை ஸ்பெஷல் பர்மிஷனில் டூர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால் எந்த இடமும் தனியாக போகக்கூடாது. இங்கே இருக்க எந்த ஒரு ஃப்ளவரையும் டச் பண்ணவோ பறிக்கவோ கூடாது. அமைதியாக பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அண்ட் என்ஜாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற தலைமை ஆசிரியரின் கூற்றினை எடுத்து எல்லோரும் குவாரஸாக ஓகே மிஸ் என்றனர். அதே நேரம் ஒரு ஆசிரியை தன் சக ஆசிரியையிடம், என்ன மனுஷங்கன்னு தெரியல, நிறைய சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம், அதை கூட கவனிக்காம இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல மரியாதை இல்லாம நடந்து கொள்வது? அங்க பாருங்க மிஸ், அந்த பொண்ணுக்குமா புரியல? இது வெறுமனே லவர்ஸ் பார்க் இல்லையே. எத்தனையோ நபர்கள் குடும்பமாகவும் குழந்தைகளோடவும் வருகிறார்கள். பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்வதென இங்கிதம் தெரியவில்லை என்று முகம் சுளித்தனர். அந்த சமயம் ஆசிரியை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அருணா அவர்கள் குறிப்பிட்ட திசையை திரும்பி பார்த்த நொடி அவள் பூமி நழுவி காலுக்கடியில் புதைந்ததை உணர்ந்தாள். எங்கே தான் மயக்கமுற்று விழுந்து விடுவோம் என்று பயந்து அருகிலிருந்த பெரிய மரத்தை இறுக பற்றி கொண்டாள். காரணம், அங்கே மிக நெருக்கத்தில் ஒரு பெண்ணோடு கண்ட ஆண்மகன். அவள் ஆருயிர் தந்தை. அவனோடு தன் தாயை அல்லாது வேறொரு பெண்மணியை அத்தனை நெருக்கத்தில் கண்ட அந்த 16 வயது புத்திசாலி குழந்தை நொடியில் புரிந்து கொண்டது தன் தந்தையின் ஒழுக்கமற்ற தனத்தை. புரிந்த நொடி வாயை 2 கைகளால் பொத்தி கொண்டு கதறி அழுதாள். எத்தனை முறை தாயை தான் அவமதித்திருப்போம். அதுவும் தந்தையை ஒப்பிட்டு தாயின் தரத்தை குறைத்து பேசியிருப்போம். என் தாய் எங்கே, இந்த ஒழுக்கமற்ற மனிதன் எங்கே என்று நினைத்து நினைத்து அழுதவள் தன் தோழிகள் சுற்றியுள்ளார்கள் என்பதை நினைத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவளாய்
தான் கொண்டு வந்த டிஜிட்டல் கேமராவில் இருவரின் லீலைகளையும் படம் பிடித்தாள். அவள் உள்ளமோ நல்லவன் வேஷமிடும் தன் தந்தையின் முகத்திரையை கிழிக்க ஆவேசம் கொண்டது. இங்கே கார்டனை சுற்றி வந்த இருவரும் ரூமுக்குள் புகுந்து அடுத்த நிமிடம் சுஷ்மிதா நரேனை நோக்கி, டார்லிங், நீங்க சொன்னதை நான் நன்கு யோசித்தேன். உங்களுக்காக தான் இந்த 3 நாள் ட்ரிப், அதுவும் உங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணதான் இது. பட் இதுவே நமக்குள் கடைசி மீட்டிங்காக இருக்கும்னு நினைக்கவில்லை என்றவளின் வார்த்தையை புரியாது புருவம் சுருக்கி அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தான். அவளோ தொடர்ந்து, என்னோட கசன் கனடாவிலிருந்து வந்திருக்கான். நான் அவன் கூட மறுபடியும் கனடாவுக்கு போக போகிறேன். நீங்கள் சம்மதித்தால் உங்களோடு போகலாம் என்று நினைத்தேன். நீங்கள் மறுத்து விட்டீர்கள் டார்லிங். எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அண்ட் அங்கே என் மகன் இருக்கிறான். அவன் இப்பொழுது வளர்ந்து விட்டான். அவனோடு நான் நல்ல முறையில் பழகினால்தான் அவன் தந்தையின் சொத்தில் என்னால் பங்கு கொள்ள முடியும். இல்லையேல் அது எனக்கு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் நரேன் உங்களையும் என்னோடு வர அழைத்தேன். நீங்கள் வர முடியாது என்று கூறிவிட்டீர்கள். நான் நினைக்கிறேன் இதுதான் நானும் நீங்களும் சேர்ந்து கழித்த இறுதி பொழுதுகள். ஓகே நரேன், என் கசன் எனக்காக கண்டியில் உள்ள இன்னொரு நட்சத்திர விடுதியில் காத்திருக்கிறான். இன்று இரவு நான் என் கசனோடு தங்கிக் கொள்ளப் போகிறேன் என்றவள் நரேந்திரனின் பதிலை எதிர்பாராது அவனை இறுக்கி அணைத்து முத்தமிட்டவள் தன் பயண கைப்பையை எடுத்துக்கொண்டு விலகி சென்றாள். அவன் உள்ளமோ தன்னவளின் அன்பு முகத்தையும் இவளின் பசப்பு முகத்தையும் ஒரு கணம் இணைத்து பார்த்து உள்ளுக்குள் குமைந்தது. அவன் மனமோ மனைவிதான், உன்னை போன்ற திருப்பொறுக்கிகள் பொறுக்கிகள் தான் என நிரூபித்து விட்டாய். எனக்கு இது தேவைதான். உடல் சுகத்துக்காக என்னவளையும் என் பிள்ளைகளையும் ஏமாற்றி துரோகம் செய்த எனக்கு இதைவிட பெரியதாக தண்டனை தேவை என எண்ணிக்கொண்டான். அதே சமயம் அவன் உள்ளமோ இனிமேல் உயிர் போகும் நொடியிலும் என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என சங்கல்பம் எடுத்துக்கொண்டது. ஆனால் அவன் அறிவானா? எல்லாம் காலம் கடந்து விட்டது என இங்கே தந்தைக்கு முன்னால் பாடசாலை சுற்றுலாவை முடித்து கொண்ட மகளோ கோபத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தவள் தாயை கண்டதும் அம்மா என்ற அலறலோடு அவள் கால்களை இறுக்கி பிடித்து கதறி அழுதாள். என் கண்ணம்மாக்கு என்ன ஆச்சு? போன இடத்தில் எதுவும் பிரச்சனையா? உன்னோடு யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டார்களா? சொல்லிடாமா என கலங்கியபடி கேட்டாள் மகளின் கண்ணீர் பொறுக்காத நலாயினி. இல்லம்மா. அப்பா என்னடா உன் அப்பா ஞாபகமா? கடும் கோபத்தோடு நிமிர்ந்த மகளோ, அந்த ஆளையினி நீ என் அப்பான்னு சொல்லாதே. அருணா, அடி வாங்க போற, என்ன பேச்சு பேசுகிறாய்? அப்பாவுக்கு இப்படிதான் பேசுவாங்களா? அம்மா, நீ அப்பா அப்பா என்று சொல்றியே, அந்த அப்பா உனக்கு மட்டும் ஹஸ்பண்டாக இல்லை, இங்க பாரு என்றவள் தன் கைப்பையில் வைத்திருந்த கேமராவினை எடுத்து காட்டினாள். அதை பார்த்த நொடி நலாயினியோ உயிரோடு மாண்டு போனாள். எந்த பெண்ணும் பார்க்க கூடாதது அதை தான் ஈன்ற தன் உதிரத்தின் வாயிலாக அறிந்ததை விட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் அவள் அழவில்லை, கத்தவில்லை, ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. தன் 17 வருட தாம்பத்தியம் தோற்றுவிட்டது. தன் காதல் பொய்த்து விட்டது. தன் கணவன் பொய்யனாகிவிட்டான் என எண்ணியவள் தன்னையே திடப்படுத்தி கொண்டு கணவனின் வரவுக்காக காத்திருந்தாள். காத்திருந்தது அவள் மட்டுமல்ல, மனம் நிறைய வழிகளை சுமந்து கொண்டு அந்த சிறு பெண்ணுமே. அடுத்த நாள் வந்தவனை வரவேற்றவள் அவனுக்கான அத்தனை வேலைகளையும் செய்தாள். ஆனால் தன்னிடம் பேச ஆர்வம் காட்டிய கணவனை ஒதுக்கிய வண்ணமே இருந்தாள். இப்படியே 2 வாரங்கள் கடக்க குற்ற உணர்ச்சியில் நொந்து கொண்டிருந்த நரேந்திரன் மனதினில் வேறொரு விஷயமும் குடைந்து கொண்டிருந்தது. அது தன்னை கண்ட நொடி முகமும் அகமும் மலர தழுவிக்கொள்ளும் தன் மகள் தன் ஊரிலிருந்து வந்த நொடியிலிருந்து தன்னிடம் பாராமுகம் காட்டிக் கொண்டிருக்கிறாள். மகனோ என்றைக்குமே தன்னையும் விட அவன் தாயின் அதீத அன்பு கொண்டதால் அவன் ஒதுக்கம் பெரியதாக தாக்கவில்லை. ஆனால் மகளினதும் மனைவியின் நடவடிக்கைகள் அவனுக்குள் கலவரப்பூக்களை மலர செய்தது. அவன் என்னமோ தான் ஊரிலிருந்து வந்தபோது மகளை கண்டவுடன் பாசம் கமலும் விழிகளோடு அனைத்து நொடிக்கு சென்றது. அனைத்து மட்டும்தான் தெரியும். அவன் கைகளை தட்டிவிட்டவள், இனிமே இந்த மாதிரியெல்லாம் என்னை ஹக் பண்ற வேலை வைத்துக் கொள்ளாதீங்க. எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு. அண்ட் நீங்க இப்படி செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. ஸோ இனிமே இது போல செய்யாதீங்க. மகள் சொன்ன சொல் அவன் இதயத்தை தாக்க வலி நிறைந்த குரலில், என்ன கண்ணம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் உங்களுடைய அப்பா இல்லையா?
எந்த ஒரு நல்ல அப்பாவுடைய தொடுகையும் அவன் பெற்ற பெண்ணுக்கு பாசத்தின் அடையாளமாய் இருக்கமே ஒழிய விகல்பமாய் இருக்காது. என்னுடைய அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. நீ என்னை போல் இருந்தாலும் உன் செயல்கள் என் அம்மாவை நினைவுபடுத்துவதாய் இருக்கும். அதனால்தான் உன் மீது அதீத பாசமாக இந்த அப்பா இருந்திருக்கிறேன். என்னை போய் இப்படி சொல்லிவிட்டாயே கண்ணம்மா, உனக்கு அப்பா மீது என்ன கோபம் என்று ஆதங்கமாய் கேட்ட நொடி முகம் முழுவதும் கோபத்தில் சிவந்த தன் அகன்ற விழிகளை மேலும் அகற்றி உரத்த குரலில், பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லைதான், இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஆமா, நல்ல அப்பாவுடைய தொடுகை ஒரு பிள்ளைக்கு அன்பை தான் தரும். நீங்க நல்ல அப்பா தான், ஆனால் என் அம்மாவுக்கு என்று நிறுத்தியவள், நான் உங்க அம்மாவை போல் இருப்பதால் என் மீது அதிக பாசம் என்று சொல்றீங்க. எனக்கு அம்மா இருக்கிறார்கள் தானே, அவர்கள் மீது நானும் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறேன். அப்போ நான் உங்களை என்ன செய்வது? நீங்கள் செய்த அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவு நேரம் தந்தை மகளின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த நலாயினியோ, அருணா போதும் நிறுத்து, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருப்பதாக சொன்னாய் தானே, போய் படி என்று மகளை அதட்டி அறைக்குள் விரட்டினாள். அவள் மகளோ தான் அழுத சமயம் தாய் உரைத்ததை மனதுக்குள் அசை போட்டு கொண்டாள். அருணாமா, நாம சண்டை பிடிப்பதிலோ அழுவதாலோ இல்லை உங்கள் அப்பாவை தண்டிப்பதாலோ இங்கே எதுவும் மாறப்போவதில்லை. மிஞ்சி போனால் அவர் செய்தது பிழை என மன்னிப்பு கேட்பார். மீண்டும் எங்களோடு இணைந்து வாழ முயற்சிப்பார். நாமும் அதை மறந்து மன்னிக்க வேண்டும். ஆனால் பெண் என்பவள் அவ்வளவுதானா? அவளின் உணர்ச்சிகளுக்கும் வழிகளுக்கோ என்ன மதிப்பு? ஆர்ப்பாட்டம் பண்ணி அற்பமாய் நான் தோற்க விரும்பவில்லை அருணாமா. இவ்வளவு நாள் உன் அப்பா என் பொறுமையில் ஒரு அடிமை மனைவியை கண்டார். ஆனால் என் உண்மை நேசத்தின் அடையாளம் அது என்பதை ஏனோ மறந்து போனார். குட்டிமா, என் தியாகம் அர்த்தமின்றி போவதை நான் ஏற்க மாட்டேன். இதை உன் அம்மாவாக மட்டுமல்ல, ஒரு பெண்ணாகவும் சொல்கிறேன். பொறுமையாயிரு, நமக்கான நேரம் வரும். அவருக்கான குற்ற உணர்ச்சி என்று அவரை நம்முன் கேள்வி எழுப்ப துணிகிறதோ அன்று நம் பொறுமை வெல்லும். அதுவரை அம்மாவின் அனுமதி இல்லாமல் நீ எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, புரிந்ததா கண்ணம்மா என்று தாய் அன்று சொன்னதை நினைத்தவள் அமைதியாய் அறைக்குள் சென்று மறைந்தாள். நரேன்புரம் திரும்பிய நலாயினி, அவள் ஏதோ கோபத்தில் பேசுகிறாள். சின்ன பெண், வகுப்பில் நண்பர்களோடு ஏதோ பிரச்சனை, அதை இங்கே காட்டிவிட்டு சென்று விட்டாள் என்ற வண்ணம் சமையலறை நோக்கி நகர்ந்தாள். ஏனோ அதை நினைத்த நரேந்திரனின் மனம் இந்த நொடி வரை துடித்து கொண்டிருந்தது. அவன் செய்த செயலின் குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து அவனை மௌனமாய் கொலை செய்தது. இதற்கு மேலும் அமைதி காக்க விரும்பாதவன் மனைவியிடம் அவள் ஒதுக்கத்திற்கான காரணம் அறிந்து அதை இன்றோ களைய முற்பட்டான். ஆனால் அவன் அறிவானா? அவன் களைய நினைப்பது வெறும் முள்வேலியை அல்ல, வீரனோ சூரனோ தகர்க்க முடியாத இரும்பு அரணை என. நலாயினி, என்னடியாச்சு? ஏன் என் கூட பேச மாட்டேன் என்கிறாய்? என்னை நீ அவாய்ட் செய்கிறாய். அது ஏன் என எனக்கு இப்போதே தெரியணும். அவ்வளவுதான். அந்த பொறுமையின் சிகரம் பொங்கி எழுந்தது. தன் அறைக்குள் சென்றவள் மகள் தந்தை கேமராவினை கொண்டு வந்து அவன் முகத்தில் விட்டெறிந்தாள். ஏய், என்னடி செய்கிறாய்? இப்படி வீசுகிறாயே, உடைந்து விடாதா என்றவன் அதை எடுத்து பார்த்தான். அவளோ, ஓ ஓ அப்படியா? சாதாரண உயிரில்லாத இந்த பொருளுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட உயிருள்ள எனக்கு கொடுக்க உங்களுக்கு அத்தனை கஷ்டமா இருக்கா? இந்த பொருள் உடைந்து விடும் என்று பதறும் நீங்க என் இதயத்தை சுக்குநூறாய் உடைத்துவிட்டு எப்படி உங்களால் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்க முடியுது? இதில் பதிவாகி இருக்கும் படங்களை ஒரு நிமிடம் பாருங்கள் என்றவள் சுவற்றில் சாய்ந்து கொண்டு இரு கண்களையும் இறுக மூடிக்கொண்டாள். அவனோ அந்த புகைப்படங்களை பரிசோதித்து பார்த்த அடுத்த நொடி தன்னை நிர்வாணமாய் நிற்க வைத்து சிறுப்பால் அடித்தது போல் உணர்ந்தான். எந்த குடும்பத்துக்கு முன் தான் ஒரு ஹீரோவாக போற்றப்பட்டோமோ அதே குடும்பத்துக்கு முன் என்று தன் நிலையை நினைத்து குன்றி போனான். நலாயினி, ஒரு நிமிடம், நான் சொல்வதை கேள். இந்த படங்களை பார்த்து நீயாக ஒரு முடிவெடுத்து விடாதே. நான் செய்தது தவறுதான், ஆனால் என் தரப்பையும் சொல்கிறேன் என்றான் திக்கி திணறிய வண்ணம். அவளோ, என்ன சொல்ல போகிறீர்கள்? உன்னை விட படித்தவர், அழகி, அதனால் எனக்கான படுக்கையை அவளோடு பகிர்ந்து கொண்டேன் என கூறப்போகிறீர்களா என்றாள் கடுமையாக. அவனோ உண்மை முகத்தில் அறைய முகம் கன்றி போனான். மீண்டும் அவனோ மனைவியின் பொறுமை குணம் அறிந்தவனாய் அவளை சமாதானப்படுத்தும் நோக்குடன் அவளை நெருங்கிய நொடி அவனை பார்த்து ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தவள்,
கிட்ட நெருங்கினால் கணவன் என்றும் பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுவிடும். என்னை அல்ல, என் நிழலையும் தொடும் தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். மீறினால் உங்கள் மானத்தை என்னிடம் பரிதாபமாக இழக்க நேரிடும். இவ்வளவு நாள் நீங்கள் பேசி நான் கேட்டேன். போதும், நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டதும் செய்ததும் இன்று நான் பேசுகிறேன். நீங்கள் கேளுங்கள். எந்த ஒரு கணவனும் மனைவிக்கு கொடுக்க முடியாத பரிசை எனக்கு கொடுத்து விட்டீர்கள். என் காதலுக்கு, என் நேர்மைக்கு, என் பத்தினி தர்மத்துக்கு நீங்கள் கொடுத்த மிக உயர்ந்த பரிசு இந்த துரோகம். இந்த நிமிடம் உங்களை என்னால் எல்லோர் முன்னும் அம்பலப்படுத்த முடியும். ஆனால் நான் செய்ய மாட்டேன். காரணம், இது நான் எனக்கு விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. இன்னொன்று, என் பிள்ளைகள், அவர்களுக்கான எதிர்காலம் அவ்வளவே. அதற்காக இனியும் நான் உங்கள் மனைவியாய் வாழ மாட்டேன். ஒரு பெண் நடத்தை தவறினால் அவரை விபச்சாரி என்னும் சமூகம் உங்களை போன்று கட்டின மனைவியை விட்டுவிட்டு உடல் சுகத்துக்காக வேறொரு பெண்ணை நாடும் ஆண் மகனை ஏன் ஆண் விபச்சாரி என சொல்ல மறைக்கிறது? ஆணுக்கு ஒரு தர்மம், பெண்ணுக்கு ஒரு தர்மமா? இதை என்னால் அப்படி ஏற்க முடியாது. இன்றிலிருந்து உங்களுக்கும் எனக்குமான உறவு முறிந்து விட்டது. என் பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளும் வரை கணவன் எனும் முறையில் நீங்கள் எங்கள் கூட இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த வீட்டை வாங்க என் அண்ணனும் எனக்கு வரதட்சணையாக பணம் தந்துள்ளான். எனவே இந்த வீட்டில் இருக்க எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. இனி நீங்கள் என் பிள்ளைகளுக்கு வெறும் தந்தை எனும் நபர் மட்டுமே. அந்த ஸ்தானத்திற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இனி மறுக்கப்பட்டுள்ளது. என்னிடம், என் பிள்ளைகளிடம் இனி நீங்கள் நெருங்கக்கூடாது. இதுதான் நீங்கள் எனக்கு செய்த துரோகத்திற்கு நான் தரும் தண்டனை என்று கம்பீரமாய் உரைத்து திரும்பி சென்றாள். ஒரே ஒரு நிமிடம் நின்று அவனை ஆழமாய் பார்த்து, எத்தனையோ தடவை நான் நெற்றியில் குங்குமத்தை வைக்கும் பொழுது பட்டிக்காடு என்று என்னை இகழ்ந்திருக்கீங்க. அப்போதும் நான் வெறும் நெற்றியாய் இருந்ததில்லை. காரணம், நீங்கள் உங்கள் மீது நான் கொண்ட காதல். ஆனால் இனிமேல் நான் சாகும் வரை என் நெற்றியில் வெறும் நெற்றியாய் மட்டுமே இருக்கும். என் கணவன், என் காதல் இரண்டும் செத்துவிட்டது. நான் வைக்கும் இந்த குங்குமத்திற்கு நீங்கள் தகுதியற்றவர். இதை நான் சாகும் வரை வைக்க மாட்டேன் என்றவள் அவனை திரும்பியும் பார்க்காது சென்றாள். சாந்த ஸ்வரூபினி, பிழை பொறுப்பவள், மன்னிப்பாள் என நினைத்த மனைவியின் புது அவதாரத்தில் விக்கித்து நின்றான். அவன் கனவிலும் நினைக்காதது மனைவியின் இந்த புறக்கணிப்பு. ஆனால் அவனை போன்ற ஆண்மகன்கள் அறிவார்களா? இது கணவனுக்கான மதுரையை எரித்த கண்ணகிகள் மட்டுமல்ல, நெறித்தவரும் கணவனையை தீயிட்டு எரிக்கும் பத்தினிகள் வாழும் பூமி என. அவன் உள்ளமோ ஊமையாய் அழுதது. என்னை மன்னித்து விடடி, பாவம் செய்து விட்டேன். உன்னை போன்ற ஒரு தேவதையை புறக்கணித்து நரகத்தில் விழுந்து விட்டேன். நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே இல்லையா? அத்தான் என்னும் உன் அழைப்பை இனி என் வாழ்வில் நான் கேட்கவே மாட்டேனா என கதறியது. அதே நேரம் அவனை நாடி வந்த மகளோ, சி, நீ ஒரு நல்ல அப்பா இல்லை. முன்னால் எத்தனையோ தடவைகள் என் அம்மாவை நான் உன்னை வைத்து ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ஒரு மெழுகு பொம்மை. எங்களுக்காக தன்னையை உருக்கி கொண்டவர். நீங்கள் ஒரு செல்ஃபிஷ், சுயநல பிண்டம். தாய் தந்தை என்பவர்கள் தியாகத்தின் மறு உருவம். இதை எங்களுக்கு சொல்லி தந்தது எங்கள் அம்மாதான். ஆனால் அந்த தகுதி எங்கள் தாய்க்கு மட்டுமே உண்டு. எங்களுக்காக இத்தனை வருஷங்கள் மெழுகாக உருகியவர். எத்தனையோ முறை உங்களோடு சேர்ந்து அவர்களை காயப்படுத்தி இருக்கேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் புன்னகையோடு கடந்து சென்ற எங்கள் அம்மாவை விட பவித்திரம் எதுவும் இல்லை. இனி உங்கள் முகத்தில் முளைக்க மாட்டேன். என் அம்மா ஆசைப்பட்டது போல நான் ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்தராக கண்டிப்பாக வருவேன். இவ்வளவு நாள் உங்களைப் போல ஒரு பெரிய ஐடி ஆஃபீஸராக வேண்டும் என நினைத்திருந்தேன். அந்த எண்ணம் உங்கள் ஒழுக்கமற்ற வாழ்க்கையால் இடிந்துவிட்டது. இனி எந்த காலத்திலும் உங்கள் மகள் உங்களை அப்பா என்று அழைக்க மாட்டாள். கண்ணம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதே. நான் தவறு செய்து விட்டேன் தான், ஒழுக்கம் தவறி விட்டேன் தான். ஆனால் என்றுமே உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்கிறேன். ஒரு அப்பாவின் எல்லா கடமையையும் செய்திருக்கிறேன். சபலம் என் மூளையை மழுங்கடித்து விட்டது கண்ணம்மா. என்னை மன்னித்து விடு என்ற மகளை அணைக்க சென்ற தந்தையின் கையை தட்டிவிட்டவள்,
என்றைக்கு என் அம்மாவின் இடத்தில் இன்னொரு பெண்ணை இருத்தி பார்த்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் நல்ல ஆண்மகனுக்குரிய ஸ்தானத்தை மட்டுமல்ல அப்பா என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டீர்கள். எங்க அம்மாவுக்கு மட்டுமே கணவராக இருப்பவர் தான் எங்க அப்பா. நீங்க அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 16 வயதில் மகளை வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணோடு சல்லாபிப்பவர் ஒரு நல்ல தந்தை இல்லை. இனி ஒரு முறை மகள் என்று என்னிடம் உரிமை கொண்டாட விளைந்தாள். என் அம்மா இந்த வீட்டில் எங்களுக்கு உரிமையுண்டு என்றார்கள். ஆனால் நான் இந்த வீட்டையை விட்டுவிட்டு ஹாஸ்டல் செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும். இதுவே உங்களிடம் நான் பேசும் கடைசி நிமிடங்கள் என்றவள் திரும்பியும் பாராது இறுக்கத்தோடு சென்றாள். நரேந்திரனோ தீராத அழுகையில் கரைந்து நின்றான். மனிதனின் மனமோ குற்ற உணர்வால் குமைந்து நின்றது. யார் கூறியது மன்னிப்பு என்பது தண்டனை அல்ல என்று? இதோ மன்னிப்பால் குற்ற உணர்வில் வெந்து சாகிறான் இந்த மனிதன். மன்னிப்பை விட சிறந்த தண்டனை இல்லை. அதை நலாயினி அவள் வாழ்க்கையில் செய்து காட்டினாள். தந்தையிடம் நிமிர்ந்து நின்று தர்மம் பேசிய அந்த பெண் தேவதையோ குழந்தையாய் மாறி தாயின் நெஞ்சினில் அடைக்கலம் புகழ்ந்து கொண்டாள். என்ன கண்ணம்மா, அவ்வளவு துணிச்சலாய் பேசிவிட்டு வந்த என் தங்க பொண்ணா இது? ஏன் இப்படி அழுகிறாய்? இனி என் மகள் அழக்கூடாது. தைரியத்தோடு என்றும் இருக்க வேண்டும். மா, என் அப்பா எப்படி செய்தார்? நான் அவர் மீது நிறைய அன்பு வைத்திருந்தேன். இப்படி பொய்த்து விட்டாரே, இனி நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் எங்களை எப்படி அம்மா வளர்க்கப் போகிறீர்கள் என்று கேட்ட மகள் ஒரு புறம் அழுகையில் கரைய, மகன் ஒரு புறம் என் அத்தாயை இறுக அணைத்து கொண்டனர். அந்த கணம் அந்த தாயின் உள்ளமோ தான் பெற்ற மகவுகளை நினைத்து சங்கல்பம் கொண்டது. பெண்ணாய் பிறந்தால் மண்ணுக்குள் மடிவது விதியல்ல, வாழ்க்கையை மதியால் வென்று காட்டுவதே விதி என அந்த தாய் அந்த நொடி நினைத்தாள். அஞ்சிலிருந்து தான் கற்ற கர்நாடக இசையை முதல் ஆயுதமாக மாணவர்களுக்கு பயிற்றுவித்து டியூஷன் வகுப்புகளின் மூலம் தன் குடும்பத்திற்கு தேவையான வருமானங்களை சேர்த்து கொண்டாள். அடுத்த ஆயுதமாக அவள் எடுத்தது தாய்மொழியை. எந்த மொழியை மட்டும் தான் அறிந்து வைத்திருப்பவள் என கணவனால் மக்கு என கூறப்பட்டாலோ அதே தாய்மொழியை தன் வாழ்க்கையை அடுத்த படிக்கு கொண்டு செல்லும் ஏணியாய் மாற்றிக்கொண்டாள். கம்பனை காதல் செய்ய வைத்த மொழி, வல்லவனுக்கு வரம் தந்த மொழி, பாரதிக்கு கர்வம் தந்த மொழி, பாவையவளை மட்டும் வஞ்சித்து விடுமா என்ன? தமிழ் மீது அலாதி பிரியம் கொண்ட நலாயினியோ அதன் பின் பத்திரிகை ஒன்றில் வாரம் இருமுறை வெளிவரும் பெண்கள் நாளிதழில் சிறு சிறு கதைகளை எழுத தொடங்கியவர். காலப்போக்கில் அந்த துறையில் இமயத்தை தொடும் அளவுக்கு வளர்ந்துவிட்டாள். அதன் பின் வந்த காலங்களில் அந்த பெண் தேவதையோ வைராகியத்தோடு வாழ்வில் சாதித்து காட்டி தனக்கென ஒரு ஸ்தானத்தை ஆழமாய் பதித்து கொண்டாள். மேடம், உங்களை தான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க என்ற வார்த்தையில் தன் பழைய வாழ்க்கையின் கடந்த காலத்திலிருந்து கலைந்தவள் கம்பீரமாய் நிமிர்ந்து நின்று மேடை நோக்கி சென்றாள். சபையினர் அனைவருக்கும் இதோ உங்கள் முன் சர்வதேச தமிழ்ச்சங்க போட்டியில் பரிசு வென்ற எழுத்தாளர் நலாயினி அவர்களை கௌரவிக்க வருகிறார் இலங்கையின் உயர்நீதிமன்றத்தின் இளம் பெண் நீதிபதி மேதகு கலாநிதி அருணா விஜயகுமார் அவர்களை நமது விழாநாயகியை கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றோம் என்ற மேடை அறிவிப்பாளரின் அறிவிப்பை தொடர்ந்து இலங்கையின் முதல் தமிழ் உயர் இளம் நீதிபதியான நலாயினியின் செல்வ புதல்வி தன் தாய்க்கு பொன்னாடை அணிவித்து வெற்றி சின்னத்தை கையில் அளித்தாள். தான் பெற்ற மகவு தன் உதிரம் தனக்கான வெற்றி சின்னத்தை அளித்ததில் பெருமை கொண்ட அத்தாயோ பலர் கூடியிருக்கும் அவை என்றும் பாராது மகளை இறுக அணைத்து கொண்டாள். இதைவிட என்ன வேண்டும்? வாழ்க்கை அவளுக்கு பாதாளத்தை காட்டிய போதும் தன் வளர்ப்பால் தன் ஒழுக்கத்தால் தன் பிள்ளைகளை வளர்த்து இதோ பெருமைக்குரிய ஸ்தானத்தில் நிறுத்தியது மட்டுமின்றி அவள் கையாலேயே விருதையும் பெற்ற தாய்க்கு இது ஸ்வர்க்கம் அல்லவா? வெற்றி கழிப்பில் அணைத்திருந்த இருவரையும் களைத்தது அறிவிப்பாளரின் அழைப்பு. தாயை உரை நிகழ்த்த அழைத்ததை அறிந்து கொண்ட அருணாவோ அப்பெண்ணிடமிருந்து மைக்கை பெற்றுக்கொண்டவள் அனைவரையும் பார்த்து, கூடியிருக்கும் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். என்னடா, விழா நாயகிக்கு பதிலாக நான் மைக்கை பெற்றுவிட்டேன் என்று பார்க்கிறீர்களா? இதோ இந்த இடத்தின் நாயகி வேறு யாரும் அல்ல, என் அம்மாதான். அதை நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். அவங்க பேசுறதை விட நான் பேசினால்தான் சரியாக இருக்கும். காரணம், அவர்கள் விருது பெற்ற நாவல் மெழுகு பொம்மைகள் இந்த தலைப்பில் எழுதிய என் அம்மாவின் நாவலே சர்வதேச அளவில் பாராட்டுகளை குவித்தது. உங்களிடம் சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதுவும் மெழுகு பொம்மைகள் என்னும் எழுத்தை செதுக்கிய ஒரு நிஜ வாழ்க்கையின் மெழுகு பொம்மையை பற்றி.
என் அம்மா திருமதி நலாயினி தன் வாழ்க்கையை எங்களுக்காக தியாகம் செய்தவர். நான் இன்று ஒரு இளம் நீதியரசராக இருப்பதும், ஒரு கௌரவமான போலீஸ் அதிகாரியின் மனைவியாக, ஒரு பெண் குழந்தையின் தாயாக இருப்பதும் இந்த இளம் தெய்வத்தால் தான். நான் மட்டுமல்ல, என் தம்பி இன்று இலங்கையின் இளம் விஞ்ஞானி. இப்படி எங்களை செதுக்கியது எங்கள் அம்மா. இன்றைய வெற்றி விழாவை என் தாய்க்கு மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கையை மெழுகாய் உருக்கி எங்களை போன்ற மெழுகு பொம்மைகளுக்கு ஒரு கொடுக்கும் அத்தனை பெண் சாமிகளுக்கும் இதை நானும் ஒரு மகளாய் சமர்ப்பிக்கின்றேன். சுகங்களையும் இன்பங்களையும் கடந்து துன்பங்களையும் துயரங்களையும் சகித்து எங்களுக்கான சிலுவையை சுமப்பவர்கள்தான் அவர்கள். ஆனால் பெண்மையை பாராட்டாமல் அவர்களை தூற்றுபவர்கள் தான் அதிகம். தெய்வங்களை பார்ப்பவர்களை விட துகிலுரிப்பவர்களே அதிகம். ஒரு ஆணின் 10 நிமிட சுகம் ஒரு பெண்ணின் 10 மாத வழி. அதை உணர்ந்தவன் பூமியில் குறைவு, உணராதவன் மனித பிறவியில் சேர்க்கப்பட்டான். மெழுகு பொம்மைகள் என்னும் காவியத்தை தன்னை கொண்டு படைத்த என் தாயை போல் எத்தனையோ மெழுகு பொம்மைகள் தங்களை உருக்கி எங்களை சிலையாகுகிறார்கள். அத்தனை மெழுகு பொம்மைகளுக்கும் என் தாயின் இந்த வெற்றியை மட்டுமல்ல, நான் தலைவணங்கி என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்றவள் பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் உவகையும் பூரிப்பும் எல்லையில்லாமல் பொங்க தன் தாயை அணைத்து கொண்டு அந்த மேடையை விட்டு கம்பீரமாய் இறங்கினாள். அந்த தருணம் நலாயினியின் பார்வை ஒரே ஒரு கணம் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த, முடி நரைத்து முதுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த தன் கணவனின் மீது பட்டு மீண்டது. அவனும் தான் வெறும் சிதை என எண்ணிய மெழுகு சிலையை எண்ணி வெக்கி தலை குனிந்தான். நான் மெழுகுதான், ஆனால் உருகி உரு தெரியாமல் போகவில்லை. உறைந்து உருவமாய் மாறி நின்றேன். கருப்பை ஒன்றை காதலோடு சுமந்து வழியென்று தெரிந்தும் வரம் கேட்டு மறுபிறவி எடுத்து உயிர் தந்த மெழுகை உருக செய்ய நினைத்தாள். அது உருகித்தான் போகுமோ? சுட்டரிக்கும் சூரியனாய் மாறிடுமோ? சில நேர சுமைகளை கூட பாரம் என்று கருதும் உலகில் சுமைகளை கூட சுகங்களாய் மாற்றும் கரங்களை துரோகம் என்னும் சாட்டை கொண்டு அடித்தாள். சோர்ந்துதான் போய்விடுமோ? ஆழமான அன்பு, அளவில்லா அர்ப்பணிப்பு, பாரபட்சமில்லா பாசம், வேஷமில்லா பொறுப்பு, அன்பிற்கு அகராதியாம் அவள். ஒளிரும் வெளிச்சத்தையே உலகம் பார்க்கும். உருகும் மெழுகை பார்ப்போர் யார்? உருகும் மெழுகுதான் அவள். உயிர் கொடுக்கும் மெழுகும் அவளே. உருகி முடித்த பின்னே இதை உலகறியும். அறியவில்லை எனினும் அறியும் வரை போராடும் இந்த பொம்மைகள், நமது மெழுகு பொம்மைகள். முற்றும். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.